அந்த 2 வருஷத்துல அப்படி என்ன நடந்திருக்கும்? எந்த சில்ட்ரன்ஸ் இந்த சொசைட்டியால ஒதுக்கப்பட்டு படிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களோ, அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எப்படி அச்சீவர்ஸ் ஆனாங்க? அப்படிங்கிறத பத்தி தெரியணும் அப்படின்னா, இந்த ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த 2 இயர்ஸ் டாக்டர் மாண்டசரி லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் அவங்களுக்கு எஜுகேஷன் குடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ணல. இன்ஸ்டெட் ஷி அப்சர்வ்ட் தெம் பேஷன்ட்லி அண்ட் சைலண்ட்லி ஃபார் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அப்படி அப்சர்வ் பண்றப்போ அவங்க ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறப்போ நேச்சுரலாவே அவங்க அதை கத்துக்கிறாங்க. அப்படி அவங்க கத்துக்கிறப்போ அது அவங்களுக்கு ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அந்த வேலையை அவங்களே கத்துக்கிட்டு செஞ்சு முடிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க டிஸ்கவர் பண்றாங்க. அப்படி அந்த டிஸ்கவரி அவங்களுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் ஏற்படுத்துது. அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் சம்திங் த டீச்சர் கிவ்ஸ். ஒரு இயற்கை கொடுத்த அந்த ஸ்கில்லை வெளிவர வைக்கிறது தான் எஜுகேஷன் அப்படிங்கிறத அவங்க டிஸ்கவர் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த சில்ட்ரன்ஸோட நேச்சுரல் ஸ்கில் வெளிவரத்துக்காக அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ரீடமை கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கவரி அப்படி தான் அவங்களுக்கு 80% ஆஃப் ரிசல்ட் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய இந்த சில்ட்ரனால இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, தென் வாட் அபவுட் த நார்மல் சில்ட்ரன் அப்படிங்கிற கொஸ்டின் அவங்களோட மைண்ட்ல வருது. எஸ், that question paves the way for the foundation of a Montessori method.